ரோனின் எடுத்துகிட்டு ரோடாக சுற்றிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. இந்தமாரி அண்ணன் புதுசாக வீடு கட்டியிருக்கேன், இன்றைக்கி வீடு கொடுத்துன்னு வச்சுருக்கேன், வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நாங்களும் ரோனின் எடுத்துகிட்டு கிतना கிலோமீட்டர் பையா? ஏண்டா சொந்தக்காரங்க தொல்லை தாங்க முடியாம தாண்டா 8 கிலோமீட்டர் தள்ளி வந்து நடுக்காட்டுல வீடு கட்டியிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் பஸ் எப்படா கிடைக்குது? அதெல்லாம் ஃபங்க்ஷன்னா முக்கியமானதே வாழைத்தாறு தான். ஆனால் எதனா ஃபங்க்ஷன்னா எங்களுக்கு முக்கியமானதே வந்து அது ஒரு ஓரமாக ஒரு உருவம் மாறி புகையா கிளம்பும். வந்தால் பிரியாணிலாம் எப்படி செஞ்சு முடிச்சிட்ருக்காங்க. சாப்பாடு ரெடியாக இருந்துச்சு. பிரியாணி பிளேட் அடிக்கிற இடத்துல ஒரு வைப் இருக்கும் பாருங்க. ஃபீல் த வைப். சரி பாய் பிளேட் அடிக்கிட்டோம், நம்ம போயிட்டு உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி வந்துட்டோம். ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு சீட் கிடைச்சிது. உட்காந்த உடனே இலைய போட்டு தண்ணியை தெளிச்சு அப்புறமா தான் ஒருத்தராக வர ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் வந்தது யாருன்னு பார்த்தீங்க, நான் தாராவி எஸ்ஐ கணேஷ், ரீஜர் பார் ஓனர் மஹத், அப்புறம் கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு பின்னாய் அப்படின்னு சொல்லி பிரியாணி நல்லா ஃபுல் கட்டிட்டு வீட்டை சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கே ஃபன் பண்ணிவிட்டு அங்கேருந்து டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம்.